மசோதா விவகாரத்தில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாடு அரசின் மசோதா மத்திய அரசின் சட்டத்திற்கு எதிராக உள்ளதாக குற்றச்சாட்டு. ஆளுநர் எப்படி ஒப்புதல் அளிப்பார் என்றும் மத்திய அரசின் வழக்கறிஞர் கேள்வி. கும்பமேளாவில் குடில்கள் அமைக்கப்பட்டக்கூடிய பகுதியில் தீ விபத்து. தீயை அணைக்கக்கூடிய பணியில் வீரர்கள் தீவிரம். வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25 விழுக்காடு குறைப்பு. வீடு வாகன கடனுக்கான வட்டி குறைய வாய்ப்பு. நிறைவடைந்த தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தாமிரபரணியின் வெள்ள நீர் திசையின் விலை சாத்தான் குளத்திற்கு திருப்பி விடப்படும் என்றும் அறிவிப்பு. துரோகிகளை துணைக்கு அழைத்துக் கொண்டு சதி செய்தாலும் முறியடிப்போம். நெல்லையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டுக்கு பக்கபலமா திமுக ஆட்சி எப்பவும் இருக்கும். திமுகவுக்கு பக்கபலமா தமிழ்நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் எப்பவும் இருப்பீங்க. அவங்க என்ன சதி திட்டம் தீட்டி நேரடியாக வந்தாலும் சரி, அது துரோகிகளை துணைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி, நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் போராட்டம். இலங்கையால் தமிழ்நாடு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க கோரிக்கை. மணப்பாறையில் தனியார் பள்ளியில் பாலியல் வன்கொடுமை குறித்து கல்வி அதிகாரிகள் விசாரணை. தாளாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பள்ளிக்கு விடுமுறை. கொடைக்கானல் மலைப்பகுதியில் மீண்டும் உறைபனி. 9 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக பதிவான வெப்பநிலை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை மையம் கணிப்பு. நடிகரும் நெருங்கிய நண்பருமான மோகன் பாபுவின் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ரஜினிகாந்த். குடும்ப பிரச்சனையால் பாதிக்கப்பட்டக்கூடிய மோகன் பாபுவிற்கு ஆதரவாக ரஜினி இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் சந்திப்பு. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை தந்து தள்ளிவிட்ட கொடூரம். கேவி குப்பத்தை சேர்ந்த இளைஞரை கைது செய்து விசாரணை. யார் பேச்சையும் கேட்காத ஆளுநர் ரவிக்கு பிரதமர் நரேந்திர மோடி புத்திமதி சொல்லி இருக்கிறார். திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி விமர்சனம். உத்தரப்பிரதேசில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தையை விரட்டிய மக்கள். பதுங்கிய சிறுத்தை பாய்ந்ததில் 5 பேர் காயம். சிவகாசியில் விடாமுயற்சி ஓடிய திரையரங்கத்திற்குள் பட்டாசு வெடித்த ரசிகர்கள். காவலர்கள் விசாரணை. பிரேசிலில் பள்ளிகளில் மாணவர்கள் செல்போன்கள் பயன்படுத்த தடை. லாக்கர்களில் போன்களை வைத்துவிட்டு வகுப்பறைக்கு செல்லும் மாணவர்கள். திமுக ஆட்சியை வீழ்த்த துரோகிகளின் துணை கொண்டு சதி செய்தாலும் அதனை முறியடிப்போம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 2 நாள் பயணமாக திருநெல்வேலி சென்றக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். 2ஆம் நாளான இன்று மாஞ்சோலை மக்களிடம் மனுக்களை பெற்றார். இதனைத் தொடர்ந்து தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன் மூலமாக தாமிரபரணியில் வெள்ள நீர் திசையின் விலை சாத்தான் குளத்திற்கு திருப்பி விடப்படும். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு மத்திய அரசிடம் கேட்ட நிதியில் 1% கூட தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி
உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எப்படியெல்லாம் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த பாதிப்புகள் இருந்து மீள ஒன்றிய அரசு கிட்ட நாம நிதி கேட்டோம். 2 ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க. ஆனா அவங்க உடனடியாக இடைக்கால நிதி உதவியை கூட செய்யல. நம்முடைய நைனா நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவருக்கு உண்மை தெரியும். ஆனா அவர் பேச மாட்டார். நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார். நாம கேட்டதுல ஒரு விழுக்காட்டை கூட கொடுக்கல. திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஆனா இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸா இருக்கு. தொடர்ந்து பேசியவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது அக்கறை இல்லாதவர்கள் திமுக மீது அவதூறுகளை பரப்புவதாக விமர்சித்தார். துரோகிகளின் துணையுடன் சதி செய்தாலும் அதனை முறியடிப்போம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். விஷக்கிருமியோட அக்கப்போர் ஊற்றுகள் எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போயிடும். இப்படி எத்தனையோ பேர நாம இந்த அரை நூற்றாண்டுக்கு மேலான வகையில என்னுடைய வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவங்க என்ன சதி திட்டம் தீட்டி நேரடியாக வந்தாலும் சரி, அது துரோகிகளை துணைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி, அதை நாம நிச்சயம் முறியடிப்போம். அடுத்த 5 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் வளர்ச்சி புலி பாய்ச்சலில் இருக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அமைச்சர் நேரு வெள்ளிவாள் வழங்கி கௌரவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திருநெல்வேலி யார் பேச்சையும் கேட்காத ஆளுநர் ரவிக்கு பிரதமர் மோடி புத்திமதி சொல்லியிருப்பதாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி விமர்சித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் மோடி, மாநில சட்டமன்றத்தில் அரசு கொடுக்கும் உரையை ஆளுநர்கள் வாசிப்பது நாட்டின் பாரம்பரியம் என்று கூறினார். இதனை சுட்டிக்காட்டியுள்ள திமுகவின் நாளேடான முரசொலி, தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இதைவிட வெளிப்படையான புத்திமதியை பிரதமரால் சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டுள்ளது. சட்டமன்றத்தில் உரையாற்றாமல் சென்ற ஆளுநரின் செயல்பாடுகளை சிறுபிள்ளைத்தனமானது என்று முதலமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டி ஆணவம் என்று விமர்சித்த ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது பிரதமரையும் ஆணவக்காரர் என்று சொல்வாரா என வினவியுள்ளது. சட்டமன்றத்தில் ஆளுநரின் கடந்த கால செயல்பாடுகளை நினைவு கூர்ந்துள்ள முரசொலி, இந்த காமெடி வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாதது என்று விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறி வருகிறது என்பதை சொல்லும் போது ஆளுநருக்கு நெஞ்சடைப்பதாகவும் அதனை சரி செய்யும் வகையில் பிரதமரின் புத்திமதி அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற உண்மையை பிரதமர் மோடியே ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இனி ஆளுநர் ரவி என்ன செய்யப் போகிறார் என்றும் முரசொலி வினவியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கடும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் விடிய விடிய சாம்சங் ஊழியர்கள் நடத்தி வரும் உள்ளிருப்பு போராட்டம் 3வது நாளாக தொடர்கிறது. சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு இறுதியில் தொழிற்சங்க அங்கீகாரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் சுமார் 30 நாட்களுக்கும் மேலாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சாம்சங் நிறுவனம், அமைச்சர்கள், தொழிலாளர்கள் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பினர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையாக உணவு இடைவேளை முடிந்தும் பணிக்கு திரும்பவில்லை உள்ளிட்ட காரணங்களை காட்டி 3 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சாம்சங் நிறுவனத்தை கண்டித்து இரவு பகலாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு பள்ளி மாணவியை போட்டோ எடுத்து வர்ணித்ததுடன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் சாஸ்திரி நகரை சேர்ந்த சிவகுமார் அரசு பள்ளியில் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். அப்போது பள்ளி மாணவி ஒருவருடன் நெருக்கமாக நின்று தனது செல்போனில் போட்டோ எடுத்து வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த போட்டோவை அந்த பள்ளி மாணவியிடம் தினமும் காட்டி நீ அழகாக இருக்கிறாய் என்று கூறி பாலியல் தொல்லை தந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆசிரியரின் தவறான நோக்கத்தை புரிந்து கொண்ட மாணவி ஆசிரியரிடமிருந்து செல்போனை பிடுங்கி அதிலிருந்த தனது புகைப்படத்தை அழித்துவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தலைமை ஆசிரியரிடமும் இது குறித்து புகார் தந்துள்ளார். பின்னர் 1098 என்னும் உதவி எண்ணுக்கு பள்ளி சார்பில் புகார் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த குழந்தைகள் நல அதிகாரிகள் விசாரணை நடத்தி ஆசிரியர் சிவகுமார் மீது காவல் நிலையத்தில் புகார் தந்தனர். இதையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவகுமாரை கைது செய்து மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.